தொகுதின்னு பெருமையா பேசிக்கிறான். அந்த தொகுதியிலேயே இன்னும் மது கடைகளை மூடல. கேட்டா அவன் சர்ச்சை எதிர்க்கவே இருக்கு. எல்லாம் ஏஐ போட்டோ வெளியிட்டு விட்டு இது வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரவங்க ஏஐங்கிறீங்க. ஐயா விஜய் அவர்கள் வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிறதுலாம் ஏஐ. பெரிய பித்தலாட்டம் ஒண்ணு இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒண்ணு, ஆனா இப்ப ஜியோ பாஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது ஒண்ணு. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம் ஐயா. புதிய அரசு தொடங்கி ஒரு 15 நாட்கள் ஆகுது. புதிய அரசு குறித்து உங்களுடைய பார்வை? இது புதிய அரசெல்லாம் கிடையாது ஐயா. விஜய் வேணா சொல்லலாம், இது மாற்று அரசியல், மாற்றத்திற்கான அரசியல் கட்சி, மாற்றத்திற்கான அரசு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அது மாற்றத்துக்கான அரசோ மாற்றத்திற்கான அரசியல் கட்சியோ இதெல்லாம் கிடையாது. என்ன திமுக மாதிரி ஒரு இயல்பான ஒரு கட்சி தான் இது. வந்து நாங்கள் மாற்றத்தை உருவாக்க போகிறோம் ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாம் இது திமுகவை அதிமுகவை போன்ற ஒரு திராவிட கட்சி. 10ஓட ஒன்று அத்தோடு இது ஒன்று அப்படின்னு வைங்க இல்லையா, அதுபோல் இதுவும் ஒன்று தான். ஏன்னா ஐயா சீமானவர்கள் தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம் அப்படின்னு ஒரு மாற்று சிந்தனை முன்வைக்கிறாரு. நிறைய விடயங்கள்ல மாற்றா இருக்கிறாங்க. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் அப்படிலாம் மாற்றலாம் கிடையாது. அவரு ஆட்சியிலையும் மின்சாரம்லாம் தடையாகுது. நிறைய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த 15 நாட்களில் ஒரு அரசு என்பது ஒரு நிலை பெற்ற அரசாக தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை வழங்க தயாராகிருக்கும். 15 நாள் தானே ஆகுது ஐயா. 15 நாளில் மற்ற கட்சியாக இருந்தால் செட்டில் உக்காண்டிருப்பாங்க. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி உக்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கட்சி அப்படி நின்றுருக்கா? இத்தனைக்கும் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, நீ ஏதாவது ஒரு கட்சி அப்படி நின்றுருக்கா? எதுவுமே நின்னது கிடையாது. இவங்க இன்னும் வந்து 15 நாள் ஆகுது. 15 நாளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பெரிய கேள்விக்குறி தான். ஒன்றும் கிடையாது. இவருடைய தொகுதி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் 3 நாட்களாக மின்சாரம் தடையாகிட்டே இருக்கு. தடை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாரா? மின்சாரத்தை திட்டமிட்டு திமுககாரர்கள் வந்து தடை பண்ணுறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. அது கரூரில் படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு எல்லாருக்கும் 20 லட்ச ரூபா கொடுத்தாரா, இல்லை ஐயா விஜய் அவர்கள் கூப்பிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தாரா? விஜய் தான் கொடுத்தாரு. விஜய் ஐயா தானே கொடுத்தாரு. அப்ப யார் காரணம்? ஐயா விஜய் அவர்கள் தானா ஒத்துக்கிறாரு, நான் தான் என் மேலதான் தப்பு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, அந்த உயிருக்கு நான் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துறேன் அப்படி. ஐயா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கொடுத்தாரு. இல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமுக தான் காரணம் அப்படின்னா இது என்ன இன்னும் ஒன்றும் புரியல. நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுவீங்க, அப்புறம் திமுக தான் எங்களை பண்ணுச்சு அப்படின்னா அது ரொம்ப தவறான விடயம் இல்லையா? பண்ணா நீங்க தவறு அப்படின்னா தவறுன்னு ஒத்துக்கணும். இல்ல திமுக காரணம் அப்படின்னா இவங்களை சட்டையா பண்ணல, போப்பா அப்படின்ட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்த தமிழக வெற்றி கழகத்தை இன்னொரு திராவிட கட்சின்னு சொல்றது நியாயமா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அப்படின்னு எப்படிங்க சொல்லுவீங்க? திராவிட கொள்கை தானே ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம ஈவே ராமசாமி அவர்களை எதிர்த்தப்ப அவரு தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி, கொள்கை தலைவர் அவரு தான் அப்படின்னு எந்த கட்சி எடுத்துட்டு வந்தது? தாவேகா தான் சொன்னது. நம்ம போட்டு உடைக்கிறோம், தமிழர்களுக்கு இவங்களுக்குலாம் எதிரி, திராவிடர்கள் எதிரி, திராவிடத்தை தமிழர்கள் கையில் இழந்தக்கூடாது அப்படின்னு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறப்ப இளைஞர்கள் மனதிலெல்லாம் வந்து, மாணவர்களுடைய மனதிலெல்லாம் வந்து ஈவேரா எங்கள் கொள்கை வழிகாட்டி, ஈவேரா எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னா அப்ப நீங்க திராவிட கட்சி தானே. அது சரி. நீங்க ஏதாவது ஒரு தமிழ் தேசிய தலைவரை முன்னிறுத்துற வகையில உங்க கொள்கை தலைவர்கள்ல யாரையாவது ஒருத்தர் சேர்த்துருக்கீங்களா? தமிழ் தேசிய கோட்பாட்டை இவர் முன்னிறுத்துறாங்க. ஐயா காமராஜரா இருக்கட்டும், வேலுநாச்சியார் இருக்கட்டும். இதை தவிர ஒரு தீவிரமான தலைவரை நாங்கள் முன்னிறுத்துறாங்க. தமிழர்களுக்கு தமிழ்நாடு எல்லை வகுத்து கொடுத்து எல்லை, அதாவது மொழிவாரி மாநிலங்கள் நீங்க சொல்றது வந்து மாப்போசி இந்த மாதிரி தலைவர்கள் கொண்டு வந்திருக்கலாம். பெருஞ்சித்தனார், மொழி போர் ஈகியர்கள் யாராவது கொண்டு வந்திருக்கலாம். எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எதையும் பேச மாட்டீங்க. ஆனா நாங்க தான் மாற்று அப்படின்னா எப்படி மாற்ற ஆக முடியும்? 3 நிமிடம் பேசினா மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா? மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நீங்க சொல்லுங்க. 3 நிமிடம் ஒரு தலைவர் வந்து பேசுறாருங்க, அவரே சொல்றாரு நான் பேசுறதே 3 நிமிஷம், என்னையும் பேச விட மாட்டாங்களே அப்படின்னா நீங்க எந்த மாற்றத்தை கொண்டு வரீங்க? அது சரி.
இப்போ மாற்றங்கள் நிறைய அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமா, பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு இலவச அதான் கடன் தள்ளுபடி எல்லாம் பண்ணிருக்காங்க. வந்து அறிவிச்சிருக்காங்க. மதுக்கடைகள் எல்லாம் மூடுறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து மாற்றத்தின் தொடக்கம் தானே. ஐயா இப்போ கூட நான் காட்டுவேன் ஐயா. ம். பெரம்பலூர் தொகுதியில ஒரு சர்ச்சு எதிர்க்கவே மது கடை இருக்கு. சர்ச்சை எதற்கே இருக்கு. சர்ச்சு எதிர்க்கவே இருக்கு. இப்போ கூட நான் காட்டுவேன். ஆ. இது தேவை சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ கூட இருக்கு. நான் இப்பயே காட்டுவேன். இப்பயே காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ம். பெரம்பூர் நீங்க இப்போ இணையதளங்கள்ல எல்லாம் சொல்றாங்களே மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டாங்கன்னு நீங்க சொல்றாங்க. ஒரு பாட்டியை கூட பாத்தீங்கன்னா தெரியும். ஆ. 10 மணிக்கு போய் டாஸ்மாக் கடை மூடி இருக்கு அப்படின்னா 10 மணிக்கு போனா மூடிதான் இருக்கும். 12 மணிக்கு போய் பாரு திறந்துருக்கோம். ஒரு பெரிய பிரச்சனை வந்து சரி. அப்ப அவங்கள கேள்வி கேட்கும்போது 10 மணிக்கு திறந்துருக்கேன். 10 மணிக்கு மூடி இருந்தது, நான் மூடி இருந்ததுன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு வாங்கினாங்களா இல்லையா? ஓஹோ. இன்னும் பெரம்பூர் சிஎம் தொகுதின்னு பெருமையா பேசிக்கிறோம். ஆ. அந்த கடை அந்த தொகுதியிலேயே இன்னும் மது கடைகளை மூடல. சர்ச்சை. கேட்டா அவன் சர்ச்சை எதிர்க்கவே இருக்கு. சர்ச்சு வந்து இந்த முனையில இருக்கும். நம்ம அதாவது சாலை எதிர்புறத்துல நம்ம கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா எதிர்புறத்திலே இருக்கு மதுக்கடை. ஓஹோ. அதை மூடல. அதை இன்னும் மூடல. அப்ப இது வந்து சும்மா ரீல் போடுறதுக்கான இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான். அப்படியா? இது ரீல்ஸ் ஆட்சி தான். எதுவுமே வந்து இங்க இவங்களுக்கு ரியலே கிடையாது. இவங்க தலைவரா இருக்கட்டும், அந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், ஃபுல்லா ரீல்ஸ் தான். எதுவுமே அவங்களுக்கு ரியல் கிடையாது. அவங்க வாழ்றது ரீல்ஸ்ல, சாவறது ரீல்ஸ்ல, இருக்கிறது ரீல்ஸ்ல, எல்லாமே ரீல்ஸ் தான் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க இவரை போல ஒரு எளிமையான முதலமைச்சர் இதுவரைக்கும் இருந்தது உண்டா? வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் ஏஐ போட்டோ வெளியிட்டு விட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரவங்க எது ஏஐங்கிறீங்க? ஐயா விஜய் அவர்கள் வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிறதுலாம் ஏஐ இமேஜ். பெரிய பெரிய பிரச்சனையாச்சு. அப்படியா? அது ஏஐ இமேஜ் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் சும்மா உண்மை இல்லையா? அது உண்மையான போட்டோ கிடையாது. ஐயா விஜய் அவர்கள் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையான புகைப்படமா வேணா இருக்கலாம். புரியுது. ஒரு சினிமா நடிகர் அவரு அதான் மிக்சர் சாப்பிடுவாருன்னு சொல்றோம். அதை தான் சொல்றேன். ஒரு இடத்துலயே உட்கார வச்சா ஒரு சோர்வு வரும். சரி எந்திரிச்சு தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே நடக்க சொல்லுங்க. வேற ஐயா பண்ணுறது. அது சரி. அப்ப இந்த விவசாய கடன் தள்ளுபடி கூட என்ன ஏஐயாது? ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்னது? பெரிய பித்தலாட்டம் ஒன்று இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்று, ஆனால் இப்போ ஜியோ பாஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது ஒன்று. அதில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நிலத்தை அடிப்படையாக வச்சு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ நிலம் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்தால் கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி 10 ஏக்கர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பணத்தை அடிப்படையாக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? பணத்தை அடிப்படையாக வச்சுன்னு? ஆமாம், பணத்தை அடிப்படையாக வச்சுருக்காங்க. அதோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஐயா ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜியோ வந்து 25/5/2026 வெளிவந்து, அதாவது நேற்றைய தினம் வந்து வெளிவந்திருக்கு. உங்களுக்கு கடன் தொகை ரூபாயில் 50,000 வரை, குறு விவசாயிகளை தள்ளுபடி ரூபாயில், கடன் தொகை முழுவதும் 100% கடன் தொகை ரூபாயில் 50,000 வரை அப்படின்னு ஒரு பட்டியலே உருவாக்கி இருக்கிறாங்க. சிறு விவசாயிகளுக்கான அதாவது 1 லட்ச ரூபா ஒரு குறு விவசாயி 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க, அவருக்கு 50,000 தள்ளுபடி. ஆமா, 50,000 தள்ளுபடி. சிறு குறு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த குருவினா சிறுவினா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. குரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 ஏக்கர்ல இருந்து அதுக்கு கீழே வச்சிருக்கிறவங்க குருல வராங்க. 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய பயிர் தொழிலாளிகள் உங்களுக்கு சிறு பயிர் தொழிலாளிகள் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. இப்ப அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியல் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கடன் தொகை குறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி, கடன் தொகை சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி அப்படின்னு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது குறு விவசாயிகளுக்கு 50,000 வரை கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அதுவே நீங்க சிறு பயிர் தொழிலாளியா இருந்தீங்க அப்படின்னா 50,000 அப்படின்னா கடன் தொகையில 50% வந்து உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். 25,000 கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ஒரு 25,000 போட்டு கட்ட தெரியாது. நம்ம மக்கள் அவ்வளவு ஏழையா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா குறு விவசாயிகள்ல 50,000 இருந்து 60,000 வாங்குறவங்களுக்கு கடன் தொகை 40,000 ரூபாய் ரத்து செய்யப்படும். உங்களுக்கு அதுல இருந்து நீங்க சிறு விவசாயியா போயிட்டீங்க அப்படின்னா 50 இருந்து 60 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் போனீங்க அப்படின்னா சுமாரா 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 தள்ளுபடி செய்யப்படும். நீங்க சிறு விவசாயியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிட்டீங்கன்னா 5,000 ரூபாய் கழிக்கப்படும். இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த நம்ம வண்டியெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுல இந்த கவர்ச்சிகரமான ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்மெட் தரோம்,
ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு தரோம் அது சரி. அப்படி ஏப்பா 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குற எங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்க ஒரு 1000 ரூபாய் காசு இருக்காதாப்பா அது சரி. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓஹோ. இது எப்படி ஃபோன் வாங்கிட்டு பேக் கேஸ் போட காசு இல்லாத மாதிரி 1 லட்ச ரூபா கட்ட தெரியாதவங்களுக்கு ஒரு 95,000 ரூபாய் கட்ட தெரியுறவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபா கட்ட முடியாதா? அது சரி, அது சரி. இதெல்லாம் ரொம்ப மழுங்கலான திட்டமா இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது வேற. நீங்க இவ்வளவு சிறு குறு விவசாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்து அடிப்படையில வச்சு நாங்க கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப பண அடிப்படையில வச்சு பண்றாங்க. கஜானா காலியா இருக்குல்ல தம்பி? கஜானா காலியா இருக்கு. இன்னொன்னு 50,000 யாரும் பெருசா கடன் வாங்க மாட்டாங்க. அது ஓரளவுக்கு நீங்களும் பயிர் தொழிலாளின்றனால சொல்றேன். இப்ப ஒரு உரம் அது வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்றனால ஒரு 50,000 வந்து உங்களுக்கு சரியா போயிடும் ஒரு தடவை பயிர் பண்ணணும் அப்படின்னா. எல்லாரும் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கணும்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் கட்ட தெரியாதா? அது சரி. இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணிட்டு நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம். சொன்னதை செய்கிறார் விஜய். சொன்னதை செய்கிறார் விஜய்னா தேர்தல் வாக்குறுதியில சொன்னது வேற இங்க செய்யறது வேற. அது சரி, அது சரி. அப்ப எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது வந்து விஜய் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது வேற இன்னைக்கு செய்யறது வேற அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுமா? அதான் ஐயா திட்டமிட்டு மக்கள்கிட்ட அவங்க கருத்தை மட்டும் கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம சோசியல் மீடியால வர்றது வேற. இந்த தாவேக்காவினுடைய தொண்டர்கள் திட்டமிட்டு அவங்களே ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி விஜய் இதை பண்றாரு அதை பண்றாரு இதை பண்றாரு அதை பண்றாருன்னு திட்டமிட்டு அவங்களே உருவாக்கி அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில கொண்டு வராங்க. ஆனா உண்மை செய்தி என்ன, உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது மக்களுக்கு வெளியில வர மாட்டேங்குது. நிறைய தவறான 10வது குறைக்கு ஐயா விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, அவரு இப்பதான் சாக்ஸ் போட்டாரு, அவர் இப்பதான் ஷூல லேஸ் கட்டுறாரு, அவர் இப்பதான் கார் டோரை திறக்கிறாரு, அவர் இப்பதான் ஏறி உக்காடுறாரு அப்படின்ட்டு அவரு கூட லைவ் போறதுக்கே இந்த செய்தி ஊடகங்களுக்கு சரியா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை செய்திகளை நிலவரத்தை கொண்டு வர எந்த ஊடகம் தயாரா இருக்கு? நம்ம போன்ற இந்த சோசியல் மீடியாக்கள் தான் உண்மை நிலவரம் என்ன, மக்களினுடைய சிரமம் என்ன, மக்கள்லாம் எப்படி அவதிப்படுறாங்கிறத வெளிக்கொண்டு வரமே தவிர இந்த எந்த ஊடகங்களும் காட்டுறதுக்கு இந்த செய்திகள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தயாரா இல்லை. புரியுது புரியுது. இது வரைக்கும் அதிகமா பயிர் தொழில் கடன் தள்ளுபடி பண்ணவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு ஐயா கலைஞர் அவர்கள் இருக்காங்க. ஐயா எடப்பாடி வந்து தோராயமா 12,000 கோடி வருமா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஐயா கலைஞர் அவர்கள் 10,000 கோடி வருமா பண்ணியிருக்காங்க. இவங்க வெறும் 2,500 கோடி தான் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம திமுக போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்களே திமுக தீய சக்தி அப்படின்ட்டு. தூய சக்தியா இருக்க தாவேக்காவை கேள்வி கேட்போம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதான் இப்போ 2,500 கோடி இப்போ தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஐயா உங்களை விட உங்க ஆட்சியாளர்கள்லாம் முன்னாடி பண்ணிட்டாங்களே, அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்துக்கலாமா? அது சரி, அது சரி. அப்ப ஐயா கலைஞர் அவர்களை தீய சக்தியை தேர்ந்தெடுத்துக்கலாமா? நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான் பெரிய கேள்வியே. புரியுது. இந்த 15 நாள் ஆட்சியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? அதுதான் ஐயா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க சமீபமா பாலியல் வன்கொடுமை செய்தியெல்லாம் பெரிய அளவுல உதாரணமா வெளியே வந்தது. ஒரு காவல்துறைகிட்ட போய் இதை பத்தி ஒரு பெண் அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க ஐயா தலைவர் மாதிரியே சொல்றாங்க, எப்படி ஆட்சியில பங்கு வேற அதிகாரத்துல பங்கு வேறன்னு சொன்னார் இல்லையா, அது போல அவங்க சொல்றாங்க. நம்ம இப்போ வந்து பொலிட்டிக்கல் சம்பந்தமா பேச வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா பேசுவாங்க. எப்படி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அது கூட தெரியாம ஐயா விஜய் அவர்கள் ஆட்சியில பங்கு தரேன் அதிகாரத்துல பங்கு தரேன்னு. அந்தமாவும் அதே போல பொலிட்டிக்கல் பேசலாம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசலாம் அப்படின்னாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தப்பு இருக்கனால தான் பொலிட்டிக்கல் ரீதியா தப்பு நடந்திருக்கு. அது சரி, ரெண்டும் ஒண்ணு தானே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா ஒண்ணுதான், பொலிட்டிக்கல்னா ஒண்ணுதான். நீங்க பொலிட்டிக்கல்ல வெற்றி பெற்றா மட்டும்தான் உங்களால அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வர முடியும். நீங்க அப்படிதான் வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பிழைகளுக்கெல்லாம் நீங்க தானே பொறுப்பேற்கணும். புரியுது. அதையே உங்களுக்கு புரியலையே, அதுவே உங்களுக்கு என்னன்னு தெரியலையே. அது தெரியாம நீங்க ஆட்சியெல்லாம் உங்களெல்லாம் தூக்கி பதவியில போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாடு எவ்வளவு சிறந்த நாடாக மாறப்போகுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துடும். புரியுது. ஒட்டுமொத்தமா அப்ப விஜயனுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிறீங்க? சரியில்லை. இது அதிமுக போன்று மற்றொரு கட்சி ஒரு தவறான நிர்வாகத்தை வழிநடத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு விமர்சனங்களை பண்ணோம் திராவிட கட்சிகள் மேல. இப்ப இவரும் திராவிடத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. ஏதோ ஒரு புதுசா கொண்டு வராருன்னு அப்படின்னு ஒரு திரைமுகத்துல மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க. மாற்றம் வேணும், திமுக மேல இருந்த பெரிய அதிருப்தி, அதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், அதுக்கு வழி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்பயும் ஐயா விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. எது சரியான தலைமை, யார் என்ன பேசுறாங்க
அப்படின்னு புரியல. இருந்தாலும் வாக்களிச்சாங்க. இதுவும் திராவிட கட்சிகளை போலத்தான் இந்த தாவேக்காவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. பொதுவாக வந்து இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி, ஜெயலலிதா வந்து ஒரு கன்னட பாப்பாத்தி, கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு தெலுங்கரு, ஒரு தூய தமிழ் பிள்ளை வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் முன் வச்சாங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னார், இவர் வந்து நம்ம தமிழ் பிள்ளை, என் தம்பி அப்படின்னாரு. ஆனால் இப்போ விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? இது நிரூபிக்கிற வகையில் ஆந்திராக்குள்ளே நீங்கள் ஒரு பகுதியில் போனாலே தாவேக்காக பலகை வச்சிருக்கிறாங்க. வெற்றி பெற்றதற்கு ஐயா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு தெலுங்குல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவர் கூட சொல்லியிருந்தாரு, இது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய சாபக்கேடு அப்படின்னு. நம்ம கடந்த மே 18 நாம் தமிழர்ல ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க இல்லையா, துக்க அனுசரிப்பு கூட்டம். அதுல கூட ஒரு தாத்தா பாட்டி வந்து ஒரு சரியான விழிப்புணர்வோட என் தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு பச்சை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னு அந்த வயசுல வந்து நின்றுட்டு இருக்காங்க. பெரிய பலகைகளை பிடிச்சிக்கிறாங்க. அந்த பலகையே அவ்வளோ வெயிட்டா இருக்கு. அந்த பலகையோட இதுவை காலில் மாட்டிக்கிட்டு அந்த பலகையை வச்சு நிக்கிறாங்க. மீண்டும் ஒரு பச்சை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னு. அப்ப அவங்களாம் எவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்க. விஜய் பச்சை தமிழன் இல்லையா? கிடையாது ஐயா. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தமிழே சரியா தெரியாது அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹைதராபாத்ல இருந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யாரு? ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் யாரு? அவர் வந்து ஒரு நாயுடு. இன்னொரு ஒரு கட்சியை நடத்தி வச்சிருக்காரு. திராவிட தெலுங்கு தேசிய கட்சியோ என்னமோ நடத்திட்டு வர்றாரு. அந்த கட்சியில இருக்கக்கூடியவர் ஒரு விவாதத்துல நேரா சொல்றாரு, ஐயா விஜய் அவர்கள் தெலுங்கரு, நம்ம பையன்தான், மாதிரி என்னமோ ஒரு மாதாரி சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வெளிப்படையா சொல்றாங்க. நம்ம பையன்தான் அது விட்டா மனவாடுன்னு சொல்லுவார் போல் இருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கமா நம்ம பையன் தான், விஜய் நம்ம புள்ளதான் அப்படிங்கிறது. அப்ப அவங்களுக்குலாம் தெரியுது யாரு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. இவங்க வந்து கடைசி வரைக்கும் விழிப்புணர்வே அடைய மாட்டாங்க. கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னடர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதான் அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பேர் இருக்குல்ல, தெலுங்குல அந்த பேர், அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தது. அது ஒரு ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்கிற அந்த தெலுங்கு சாதி வகுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து தமிழகத்தில் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தது. அப்போ விஜய் அவர்கள் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி இல்லையா? இருக்கலாம். அதான் ஐயா, இப்போ ஏற்கனவே சின்னமோளங்கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு மக்களும் ஊடகவியலாளர்களும் தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ ஓங்கோல்லேருந்து தப்பிச்சு சித்தூரில் போய் மாட்டிக்கிட்டோம்பா அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஊடகவியலாளர்கள் சொல்லி விழிப்புணர்வு அடைய வச்சுட்டு இருக்காங்க. புரியுது. அப்போ தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆளணும் அப்படிங்கிறத தமிழர் நிர்ணயிக்க முடியல. அப்போ இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு காலமாக மக்களை எவ்வளவு மழுங்கடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இத்தனைக்கும் நமக்கான அரசியல் தான் நம்ம முன்னெடுக்கிறோம். கன்னடர்களுக்கான அரசியல் முன்னெடுக்கல, சிங்கப்பூருக்கான அரசியல் யாரும் முன்னெடுக்கல, அமெரிக்காவில் இருக்க அரசியல் யாரும் முன்னெடுக்கல. தமிழர்கள் தமிழ்நாட்டில் உரிமை இல்லை, அதற்காக நம்ம போராடுறோம். நம்முடைய வளமும் தொழிலும் பொருளாதாரமும் நம்ம கிட்ட இல்லை, அதற்காக நம்ம போராடுறோம். நம்முடைய நிலம் நம்ம கையில் இல்லை, அதுக்காக நம்ம போராடுறோம். இத்தனை பேசியும் இவர்களுக்கு புரியல அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. நீங்க கேட்கலாம், ஐயா விஜய் அவர்கள் பேசலையே அப்படின்னா அவர் கொள்கை இல்லை, அவருக்கு வந்து ஒரு இலக்கு இல்லை. இதுதான் இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஜென்ஸ் ஜி இலக்கியெல்லாம் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கொள்கை கோட்பாடுலாம் தேவையில்லை தம்பி. ரீல்ஸ் உலகம். நான் தான் சொன்னேன், கொள்கை கோட்பாடு எதுவுமே தேவையில்லை. ஐயா விஜய் இப்படி கை காமிச்சிட்டு வந்தாருன்னா போதும். ஒரு திரை பின்பம், திரை கவர்ச்சி இருந்தா போதும்ல. அதான் நானே ஐயா சீமான்ட்ட போயிட்டு சொல்லலான் இருக்கேன். ஐயா இந்த கொள்கை பேசுறது மேடையில இந்த செட்டு பிரதீப் ரங்கநாதன் சொன்னார் இல்லையா, சீமான் சார் வந்து பின்னாடி டிவில எல்லாம் போட்டு காமிச்சாரு, எனக்கு ரொம்ப பிரசன்டேஷன் பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி போய் சொல்ல போறேன், இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ற வேலை எதுவும் பண்ணாதீங்க, இப்படி கை காமிச்சிட்டு போங்க, இவங்களுக்கு அதான் தேவை, அப்படியே வெற்றி பெற்றுருவீங்க, நீங்க அடுத்த முதலமைச்சர் ஆயிருவீங்க, அதனால கை மட்டும் காட்டுங்கய்யா, நீங்க எதுவும் பேசவே வேண்டாம், அப்புறம் மேடையில ஏறி சொல்லுங்க, நானே 3 நிமிஷம் தாங்க பேசுறேன், பேச விடுங்க, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்க, நீங்க வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். புரியுது. அப்போ அரசியல் கருத்துக்களை முன்வைப்பது, கொள்கையை முன்வைப்பது, கோட்பாட்டை முன்வைப்பதெல்லாம் இனிமே தமிழக இளைஞர்களுக்கு தேவையில்லைங்கிறீங்க. தமிழக இளைஞர்களுக்கு இல்ல, இவங்களுக்கு தேவை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், தாவேகா போன்ற கட்சிகள் இவங்களை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியாமலேயே ரீல்ஸை மட்டுமே பார்த்து, ரீல்ஸை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மனிதர்களாக இவங்களை மாற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உண்மை நிலவரம் என்ன, ஒருவேளை சோத்துக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், 500 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய விடயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விடயமும் இவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த அடிப்படை
அரசியல் அறிவு இவங்களுக்கு இல்லை. அதுதான் இந்த திராவிட கட்சியில் கடந்த 75 ஆண்டு காலமாக மாறி 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 ஆட்சி பண்ண காரணத்தினால மக்கள் இப்படி முட்டாள் மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. இல்ல கொள்கை அறிவோட மக்கள் சரியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு சரியான கட்சி எது, நமக்கான கொள்கை எது, நமக்கான தலைவன் யாருன்றது உணர்ந்து வாக்களிச்சிருப்பாங்க. அது சரி. இவ்வளவு காலம் இல்லாத திராவிடத்தை ஓட்டி 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 இன்னைக்கு ஒரு திரைபிம்பத்தை வச்சு ஒருத்தர் வெற்றி பெறாரு, நமக்கானவரே கிடையாது வெற்றி பெறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இது என்ன தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. எம்ஜிஆர் ஒரு திரைப்பின்பம், ஐயா ஜெயலலிதா ஒரு திரைப்பின்பம். சீமானவர்கள் மாதிரி ஒரு ஆள் கிடையாது எடுத்து சொல்றதுக்கு. ஏமாத்துறவங்களாம் வந்து ஏமாத்திட்டு போலாம். இன்னைக்கு நம்ம எடுத்து ஊட்டுறோம். ஐயா என்னால வாழைப்பழத்தை போட்டு வாயில தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து முழுங்குன்னு அடிச்சு முழுங்க வைக்கிறோமே. இங்க அதுவே பெரிய விஷயம் இருக்குல்ல. ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து புகட்டுறோம். நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கட்டும், ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட இருக்கட்டும், ஐயா விஜய் அவர்களா இருக்கட்டும், நீங்க 3 பேரையும் ஒப்பிடுங்க. ஐயா சீமான் அவர்களை தனியா ஒப்பிட்டு பாருங்க. யாருமே வந்து மேடையில நின்று அண்ணன் இதை தான் பண்ண போறேன், அண்ணன் இதை தான் செய்ய போறேன், இது பண்ணா இதுதான் விளைவுன்னு யாருமே சொல்லல. யாருமே பிரசன்டேஷன் போட்டு மேடையில காமிக்கல. இதை தான் நான் பண்ண போறேன், இந்த இண்டஸ்ட்ரி தொடங்கினா இந்த லாபம் வரும், நாடு இப்படி முன்னேறன்னு யாருமே சொல்லல. எல்லாரும் தேர்தல் அறிக்கையை தான் வெளியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆட்சி செயற்பாட்டு வரைவே வெளியிடு. நீங்க நல்லா உணர்ந்துக்கணும். இது மக்களுக்கு புரியணும்ல. புரியாதுங்க. அதான் இந்த 75 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சியில் பண்ணிருக்கக்கூடிய சதி வேலை. 75 ஆண்டு காலமாக இதுதான் பேஸ்மெண்ட் போட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. உள்ள அரசியலே நடக்குது. பெரிய ஐயா சீமானவர்கள் வெல்லக்கூடாது அப்படின்னு டார்கெட் பண்ணி வேலை செய்யறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்குலாம் என்ன தெரியும்? பெற்றோர்கள் வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாங்களா, சும்மா காலேஜுக்கு போவோமா, நல்லா கட்டடி, பஸ்ல வரீங்க, ஏறு வா. பஸ் கட்டணம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. நம்ம ஏன் இலவசம் கொடுக்காதுன்னு சொல்றோம் தெரியுமா? உலகத்தரம் வாய்ந்த கல்வி ஏன் இலவசத்துக்கு வேணும் இது சொல்றேன் ஏன் தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் தான் யார் சரியான தலைவனா வருவாங்க. அரிசி கிலோ என்ன விலைன்னு தெரியுமா? தெரியாது. தக்காளி கிலோ என்ன விலைன்னு தெரியாது. அதான் எதுவுமே தெரியாது. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். என்னது? சினிமா நடிகர். டிவி கேருக்கு அதான் டிவிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன சொல்ல ஓரமா போவீங்கப்பா, இதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள சுத்த தெளிவா மாத்தி வச்சிருக்காங்க. இதுதான் டார்கெட், இதை தான் செய்யணும் அப்படின்னு. எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு ஐடிவிங் இருக்கு. எல்லா கட்சியினுடைய ஐடிவிங்கும் தமிழ்நாட்டுல செயல்படுது. சரி, தாவேகானுடைய ஐடிவிங் ரீல்ஸ் மட்டும் துருக்கி போன்ற பல நாடுகளுக்கு போய் அங்கிருந்து தான் போஸ்ட் ஆகுது என்று செய்திகள்லாம் வெளிவருது. ஏன் அங்கிருந்து போஸ்ட் பண்ணணும், இங்க உங்களால ஏன் போஸ்ட் பண்ண முடியல? இது போன்ற பல சிக்கல்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அரசியல் சார்ந்தே பல குழப்பங்களை இவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுது. இதெல்லாம் தீர்த்து வரணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஜென்சி கிட்ட தானே, 2K கிட்ட தானே நீங்க. இப்ப நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கவாவது தெரியுமா? உங்க நண்பர்களுக்கெல்லாம் அரசியல் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதை நக்கல் பண்ணி கலாய்க்க வேணா தெரியும். நீங்க கேட்டா ஆமா திருப்பி என்னை திருப்பி கேட்க சொல்லுங்களேன். மச்சான் நீ இதை சொல்றல எப்படிரா அப்படின்னு கேட்க சொல்லுங்க. கேட்க தெரியாது. அதான் அவங்க அதான் நம்ம ஒரு கேள்வி ஒரு பதில், அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு திருப்பி கேள்வி கேட்க தெரியாது. புரியுது. நிறைய பேர் அதனால என்கிட்ட பேசுறதே இல்லை, பேசுறதே விட்டாங்க. இப்ப கூட வயல எங்க அப்பா கேட்டாரு, ஏன் பையன் கூட எல்லா பசங்களும் நார்மலா பேச மாட்டாங்கன்னா, உன்னை ஒரு கேள்வி கேட்டா நீ அடுத்து ஒரு கேள்வி கேட்ப, அதுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களால. அப்புறம் தான் அதை சிந்திச்சு பார்த்தா தெரியுது, ஆமா நம்ம நீ திருப்பி கேள்வி கேட்டோம் அந்த பையன் அதனால தான் பேசாம போயிட்டான். அது சரி, அது சரி. நம்ம ஒன்று சொன்னால் அது அவங்களால புரிஞ்சிக்க தெரியல, அவங்க பார்த்தது தான் உண்மை அப்படின்னு நம்புறாங்க, அது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. நம்ம உண்மையை உடைச்சோம்னா சுற்றி ஏற்பட்ட இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த இணையதளங்களில் பார்க்குற ஷார்ட்ஸில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்களா? 100க்கு 100 உண்மை. விஜய் தான் நல்லவர், அவரு தான் எல்லாம் செய்ய முடியும், அவர் எந்த கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறாரு, மக்களுக்கான தீர்வுகளை எப்படி சொல்றாரு, யார் அதிகமா பேசியிருக்கிறா, பேசி என்ன ஆக போகுது, யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா புரியல. இப்போ நம்ம இவ்வளோ பேசுறோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம், 4 பேர் கூட விவாதம் பண்றோம். அவன் 4 பேர் கூட வெளியில வந்து பேச மாட்டான், அப்புறம் எப்படி பார்க்க முடியும், படிக்க முடியும், கேட்க முடியும்? பேசவே மாட்டான். ஃபோனையே வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறான், எப்படி பேசுறான், ஏதோ வேலை செய்யறான், அப்படியே போயிட்டே இருக்கான். இப்போ இருக்கோம் நான் பக்காவாக காலேஜ் விட்டு வெளியில வந்தோமா மாடு மாதிரி வேலை செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வி முறை தயார் பண்ணுது இவங்களை. இது ஐயா சீமானவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பெண்மணி ஒருத்தவங்க சொல்றாங்க, கஜானா காலியா இருக்கு, ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரு, கஜானாவை நிரப்புவாரு அப்படிங்கிறாங்க. எப்படி கஜானாவை நிரப்ப முடியும்? எப்படி நிரப்ப முடியும்? ஐயா விஜய் அவர்கள் தனியா நின்னா மட்டும் எப்படி கஜானாவை நிரப்ப முடியும்? அவர் ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாம் நிரப்பிட முடியுமா? அவர் ஆட்சிக்கு ஒரு வாரம் கஜானாவை நிரப்போறோம், 6 சிலிண்டர் தருவாரம் இலவசமா. சிலிண்டர் இருக்கிற விலைக்கு 6 சிலிண்டர் இலவசமா தர முடியுமா? அது சரி. மோடி ஐயா விட்டுறாரு அவங்க. அது சரி.
எவ்வளவு சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் ஓட்டு. இன்னொரு தற்கொலை பண்ணாம பாருங்க, ஒரு பிளாங்க் செக் எழுதி தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனே நானே தீத்துறேன், 2 கிட்னி வித்தா கூட அவ்வளவு காசு வராது. 10 லட்சம் கோடி எங்க இருக்கு? பிளாங்க் செக் போட்டு நான் இது முதல்வர் விஜய்க்கு அனுப்புறேன், அவருக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு. இது சில பேர் தமிழ்நாட்டினுடைய கடனை தளபதி நிறைவேற்றணும், அதுக்கு நாங்களாம் ஜிபே பண்றோம்னு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கோ ஜிபே பண்றாங்களா? ஜிபே பண்ணி விடுறாங்களா? 10 லட்சம் கோடி ஜிபே பண்ணுவியாப்பா? சரி சரி. ஜிபேவே வித்தா கூட அவ்வளவு வராது. ஐயா சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, நேரடியா புரட்சி என்றால் என்ன, இனிமேல் வாழ்ந்தபடி இதற்கு மேல் வாழ முடியாது, புரட்சி. இந்த நிலைமை ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வரும், அப்ப தேர்ந்தெடுப்பாங்க மக்களுக்கான உண்மையான தலைவன் யார் அப்படின்னு. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போங்கிறாங்க. நீங்க 15 நாளையிலேயே இப்படி கும்முனா எப்படி தம்பி? ஐயா அவருக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம். அவர் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாருல, யார் தீர்ப்பா? அவரு சொல்லுவாரு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. பின்ன ஒவ்வொரு ஏன்னா பிறக்கிற குழந்தைக்கு தலையில 1 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போற, அப்புறம் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அது சரி. எந்த வகையில் நியாயம் அது? கொடுக்க முடியுமா? பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 1 கிராம்ல மோதிரம் கொடுக்க முடியுமா? 6 மாசம் காத்துருங்க அப்படின்னா சரி. இப்போ 15 நாளில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலையா? சிரி பேசிட்டீங்க. எல்லாம் சும்மா இதெல்லாம் செய்ய முடியாதுங்கய்யா. ஐயா ஸ்டாலினே 2500 ரூபாலாம் தர முடியாது, 1000 ரூபா தான்ப்பா தர முடியும், ஒழுங்கா அந்த திட்டத்தை மட்டும் கண்டினியூ பண்ணுவா, அதை பேசிட்டு இருக்காது அப்படின்னு. இப்ப ஐயா விஜய் அவர்களே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாசம் 1000 ரூபா தான் விழுந்துருக்கு எல்லா பெண்களுக்கும். சரி, அது பெரிய பூகம்ப பிரச்சனையாச்சு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தா திமுக என்ன ஆட்சி செஞ்சுச்சோ அதே ஆட்சியை நீங்க செஞ்சா அப்ப நாங்க தீய சக்தியை தேர்ந்தெடுப்போமே, நீங்க எதுக்கு தூய சக்திக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. கேள்வி அதான் அவங்க எப்படி தெரியுமா, சுத்த தற்குறி. ஒரு பிகாம் படிச்சிருக்கேன்னு மீடியால பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க விஜய் அவர் காசை தான் பயன்படுத்துறேன்னு சொன்னாராம், மக்கள் காசு எனக்கு வேணாம் அப்படின்ட்டாராம். சரி, அது விஜய் தெரியாது. கேக்குறேன் ஒரு நிமிஷம், விஜய் கிட்ட என்ன 10 லட்சம் கோடியா இருக்கு, என்னையா உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி மக்களுக்கு அவர் காசு எடுத்து தான் செலவு பண்ணுவாரா? அவ்வளோ கோடீஸ்வரர் அவரு. நான் ஏழை குடும்பத்துல பிறந்தவன், எனக்கு பசினா என்னன்னு தெரியுங்கிறாரு. அவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்காரா? அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரா? அது சரி. முதல்ல அந்த அக்கா விஜய் விஜய் அவர்களுடைய பினாமின்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த அக்காவை அமலாக்கத்துறை விசாரிச்சு விஜய் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, என்ன சொத்து வச்சிருக்காரு, எப்படி மக்களுக்கு எல்லாம் அவர் காசையை செலவழிப்பாரு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை செக் பண்ணணும். நீங்க என்ன மாட்டி விடுறீங்களா அவங்கள? பின்ன என்ன, பிகாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க, தெரியும்ல யார் எவ்வளவு சொத்து சேர்த்து வைப்பான்ட்டு. அது சரி. அப்ப ஐயா விஜய் அவர்களே ஏதோ அதிகமா சேர்த்து வச்சிருக்காரு, நடவடிக்கை எடுக்க. ஒரு இதுல இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக ஒரு படத்துக்கு ஒரு 50 கோடி வந்துச்சுன்னு வைங்க, அவரு என்ன எவ்வளவு பெருசா சம்பாரிச்சிட போறாரு. அந்த அக்கா சொல்றாங்களே அவர் காசு தாங்க செலவு பண்ணுவாரு அப்படின்ட்டு. 10 லட்சம் கோடிக்கு மேல ஒரு ஆள் சொத்து வச்சிருக்கானா, அப்ப எல்லாம் கரெக்டா வழி கட்டியிருக்காரா? எல்லாம் செக் பண்ணுங்க, தயவு செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுங்க. சரி, இந்த ஆட்சி எங்க போய் நிக்கும்னு நீங்க ஒரு கற்பனையா உங்களுடைய கற்பனையை சொல்லுங்க. இனிமேலும் வாழ்ந்தபடி இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை இந்த ஆட்சியில். எப்படி புரியல? ஐயா சீமான் சொல்லுவார் இல்லையா, இது இனிமேல் இதுவரை வாழ்ந்தவரை இதற்கு மேல் வாழ முடியாது என்கிற நிலை மக்களுக்கு வரும். அப்ப உணர்வாங்க. அப்ப ஓட்டை தான் போடணும் என்ற நிலையெல்லாம் கிடையாது. மக்கள் உணர்வாங்க நமக்கான தலைவன் யாரு அப்படின்ட்டு, தானா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ மக்களுக்கான தலைவர் யார்? ஐயா சீமான் தான். வேற யார் சொல்லுவீங்க நீங்க? எல்லா பிரச்சனையும் என்ன பிரச்சனை கேட்குறியா சொல்லி, தீர்வு கையில இருக்கு. நான் பிரச்சனை கேட்டினாலும் நான் தீர்வு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற எந்த கட்சி? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆயிருந்தா இந்த 15 நாளில் நடந்த இந்த 200 குற்றங்கள் நடந்திருக்காதா? நடக்க தானே செய்யும். எப்படிங்க நடக்கும்? என் பொம்பளை புள்ளைய தொட்டா சுடுவேண்டா, அந்த இடத்துல வச்சு நிக்க வச்சு சுடுவேண்டா அப்படிங்கிறது எப்படி குற்றம் நடக்கும்? பயம் வரும் இல்ல? நீங்க கேஸ்லாம் போட்டு ஓட்ட முடியாது, ஓட்டுன்னு ஓட்ட முடியாது. குற்றம் நடந்தது, நம்ம மேல குற்றம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பாட் டெத்ரா அப்படின்ற பயம் வரும்ல. இதுக்கு கேஸ்லாம் நடத்தணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. உதாரணம் வேணுமா? ஆந்திரால பிரிட்ஜுக்குள்ள வச்சு 2 பேர் சுட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்லாம். அது சரி. எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. ஐயா சீமானவர்கள் சொல்றாங்கன்னா ஏற்கனவே நடந்துட்டு இருக்க விஷயம், நடந்த விஷயம் எல்லாம் நடக்கும் ஒரு நாள். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அண்ணன் சீமான்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது. அவர் கையில தானே இருக்கு. தமிழ்நாடு மாறணும் அப்படின்னா அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். வேற நாங்க தான் மாற்றுறோம் அப்படின்னு யார் வந்தாலும் மாற்ற முடியாது. ஏன்னா உண்மையான தமிழர் அவர் தான். தமிழர்களுடைய சிரமம் என்ன, ஒரு நாளும் ஒரு தமிழன் படக்கூடிய வேதனை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியும். ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமா ஒருத்தன் போராடுறான், மேடையில் நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம்
பேச முடியல அப்படின்னா அத்தனை பிரச்சனைக்கு உணர்ந்தா மட்டும்தான் ஸ்டஃப் இருக்கும். அது சரி. உட்காந்து 3 நிமிஷம் பேசுறேன் என்னால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா 3 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஆளாக இருந்தா, பேப்பரை பார்த்து படிக்கிற மாதிரி ஆளாக இருந்தா, ஐயா உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவரே உட்காந்துட்டு ஒரு பிட் பேப்பர் தானே, அவர் ஒரு பிட்டு பேப்பர் தான், பிட்டு பேப்பருக்கு துண்டு பேப்பர் வச்சு பதில் சொன்னால. அது சரி. அப்ப இப்படி உக்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல பதிவு போடுறவங்களாம் எப்படி தமிழ்நாட்டை வழிநடத்துவார்கள் என்பதை ஐயா உணரணும். சரி, தமிழக அரசு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே வந்து ஒரு மாற்று சக்தியாக வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது வந்து மாற்று சக்தி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். 15 நாள்ல தெரிஞ்சிருச்சு, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆகட்டும். ஐயா ஸ்டாலின் அவர் சொல்கிறது மாதிரி. ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்த அமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.